वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. सद्गुरुपरम्परायै नमः. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர்ணாசிரமங்களை பற்றி சொல்லிருக்கு. இது ஏன் வந்ததுன்னு ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் புருஷார்த்தாதிகரணத்தில் பராமரிஷம் ஜெய்மினிஹி அச்சோதனாச்ச அபவததிஹி அப்படின்ற சூத்திரத்தினால இந்த வர்ணாசிரம தர்மங்களில் சந்நியாசாசிரமன்றதே ஒன்றும் கிடையாது. சந்நியாசாசிரமன்றத ஊர்த்வரேதஸ் அப்படின்னு ஒரு ஆசிரமம் சொல்கிறோமே அப்படின்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. அது அப்படி சொல்லித்துனாக்க வெறும் அனுவாதம் மாத்திரம் பிரசம்சை பண்ணுறதுக்கோசரம் வந்தது அப்படின்னுட்டு மீமாம்சகால் ஜெய்மினி மகர்ஷி ஆக்ஷேபிக்கிறதாகவும் அதற்கு சமாதானமாக அனுஷ்டேயம் பாதராஜனா சாமியஸ்ருதேஹே அப்படிங்கிற சூத்திரத்தினால இது விதிக்கப்பட்டு தான் இருக்கு, அனுவாதம் கிடையாது அப்படின்னு சமாதானம் சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர். எங்க இது மாதிரி இருக்கு அப்படின்னா சாந்தோக்கிய உபநிடத்துல திரையோ தர்மஸ்கந்தாக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. தர்மஸ்கந்தாக தர்ம மார்க்கம், ஆசிரமத்தை ஆசிரியச்சிருக்கக்கூடிய மார்க்கங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டார் அந்த உபநிஷத் சொல்றது. என்ன 3 மார்க்கங்கள் அப்படின்னு சொன்னாக்க யஜ்ஞா, அத்தியனம், தானம் அப்படின்ட்டு கிரகஸ்த தர்மத்தை சொல்லிருக்காது. அது மாதிரி பிரம்மச்சரியம் அப்படின்றதுனால பிரம்மச்சாரி தர்மத்தை சொல்லியிருக்கு. அதன் பிறகு தபஹா அப்படின்னு சொன்னதுனால வானப்பிரஸ்தால், யதீஸ்வரர் சந்நியாசாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் சந்நியாசாசிரமம் இது 2 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதில் யஜ்ஞா, அத்தியனம், தானம் அப்படின்னு சொன்னதுனால இந்த யஜ்ஞா எல்லாரும் கிரகஸ்தாசிரமத்துக்கே அது உரித்தானது. அது ஆயுதாக்னியாக இருந்துட்டு பண்ணுறதுன்றது அதில் விவாதம் இல்லை. அத்தியனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு தான் அது. ஆனால் இந்த இடத்துல அத்தியனம்ன்றது என்னது அப்படின்னா தாரணாத்தியனம் அப்படின்னு சொல்றார். உபனிஷத் பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சிருக்க, அத்தியனம் வேதாபியாசபரகா அப்படின்னு சாதிச்சிருக்கார். அந்த அபியாசம் அப்படின்னாக்க நியாயரத்ன மாலையில பார்த்தசாரதி மிஸ்ரர் சொல்லும் பொழுது அத்தியனம் 3 விதமாக இருக்கும். ஒன்று கிரகணாத்தியனம், 2வது தாரணாத்தியனம், 3வது ஜபாத்தியனம் அப்படின்னு சொல்றார். அதில் கிரகணாத்தியனம் அப்படிங்கிறது என்னதுன்னாக்க குரு சிஷ்ய பாவத்தில் குருமுகோச்சாரண அனுச்சாரண ரூபமான கிரகணம், அது கிரகணாத்தியனம் சொல்லப்படுறது. அதன் பிறகு தாரணாத்தியனம் அப்படின்றது ஆவர்த்தி திருவ சொல்றது, ஆவர்த்தி அப்படின்றது அது. ஜபாத்தியனம்ன்றது பிரம்ம யஜ்ஞ ஜபம் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல அத்தியனம்ன்றதுனால தாரணாத்தியனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜபாத்தியனம் ஜபன்னா பாராயணம், வேத பாராயணம். அப்போ பிரம்மயஜ்ஞம் சாட்சிதே மலை பிரம்மயஜ்ஞம் தாரணாத்தியனம், தாரணாத்தியனம் பிரம்மயஜ்ஞம். இங்க உபனிஷத் பாஷ்யத்துல வேதாபியாசபரகான்னு சாச்சிருக்கார். அதுக்கு தாரணாத்தியனம்னு சொல்லச்ச ஆவர்த்தி ரூபமா இருக்கிறதுன்னு சொல்லிருக்காரு. தாரணாத்தியனம்ன்றது பிரம்மயஜ்ஞம் அப்படிதானே. இப்போ ஜபம்ன்றது வேத பாராயணம் பண்றோம். அப்படியா? ஜபம்னா வேத பாராயணம், பிரம்மயஜ்ஞம் தாரணாத்தியனத்தை சேர்ந்ததுன்னு சுவாமி சொல்றாங்க. அப்படிதானா? ஜபன்றது பாராயணம் பண்றது. இங்க தாரணம்னா திருவ சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. தாரணம்னா வேத அபியாசபரம் தான் சொல்றது. அது பாராயணத்திலையும் வருமோ இல்லையோ? வேதம் ஏவஜபே நித்யம் யதாகாலவதந்திரிதான் சொல்லுவோம். ஜபம் பிரம்மயஜ்ஞத்தை தாரணாத்தியம் மட்டும்தான் செலுத்தா, அதுக்கு அவ்வளோ அர்த்தம், அவ்வளோ பலன் சொல்லுது. பிரம்மயஜ்ஞம்
आद्येतु अध्ययने नैवं काचिदस्ति फलश्रुतिः आद्येतु अध्ययने नैवं काचिदस्ति फलश्रुतिः धारणे जपयज्ञेव या चाप्येवं निवारिता அவரை இல்லை இவ்வளவு விஷயங்கள் சொல்லி அவ்வளோ பலன் சொல்லி வெறும் தாரணத்துக்கு திரும்ப போகிறதுக்கு அந்த பலன் சொல்கிறேன். அதான் சொல்லணும். தாரணம் கொஞ்சம் அபாரம் பாசாரி இருக்கான்னு சொல்கிறது தெரியாது. ஆனால் பாசாரி விஷயத்துக்கு முடியும். ஆனால் இது ஒரு பிரம்மைக்கு பஞ்சமகாயத்தில் ஒன்றா எடுத்து இதுக்கு சொல்லியிருக்கு. அப்படி திருவையான தீரத்தில் பண்ண முடியுமா? அதனால பிரம்மைக்கான தீர்க்க பண்ணலாம். அதனால தான் தாரணாத்தியம் பிரம்மைக்கான அந்த மாதிரி சங்கோச்சம் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பண்ணிக்கணும். அதனால இந்த சொன்ன தாரண உபனிஷத் பாஷ்யக்காருடைய வாக்கியம் தாரணம் வேதாபியாசபரகன்னு சாச்சிருக்காரு. வேத அபியாசபரக அத்தியனம் அபியாசபரக வேதாபியாசபரக அப்படின்னு சாச்சிருக்காரு உபனிஷத் பாஷ்யக்காரர். அது அதனால இப்போ இது என்ன அதனால்தான் விதுரனுக்கு இல்லை அப்படி வெறும் தாரணமாக இருந்தால் விதுரனுக்கு பிரம்மைக்கு உண்டுங்கிற பட்சக்காரா எப்படி சொல்லுவா உண்டின்னு சொல்ல பட்சம் இருக்கும் இல்லையோ. அதனால இந்த தாரணத்தோடு வெத்திரிக்தமாக இருக்கணும். ஐஷிங்கர் ஆன்மீகத்தில் அதனால ஜப்பம் தான் பாராயணம் கிடையாது. சரி ஐஷிங்கர் ஆன்மீகத்தில் ஜப்பம் தான் பாராயணம் கிடையாது. தாரணம்னா பிரம்மைங்க உடனே பண்ணுறான். உபாசனம் போடுறதுன்னு சொன்னாலும் சரி அவளால் தண்ணியினால போடுறது உபாசனம் போடுறதுக்கு ஆனால் உண்மை யஜ்யமானது போகாது நிச்சயம் பண்ணிக்கிற ஆகணும் அப்படின்னு தான் தேடுது. சில பேர் அனுஷ்டிக்கிறான் வந்து அனுப்பிக்கிறான். அதே மாதிரி அக்னிஹோத்திரமா அனுஷ்டிக்கிறாள். சந்தானம் பண்ணி தான் காத்தாதி பண்ணணும் அப்படின்னு அது என்னமோ அந்த பாஷைக்காரருடைய பூர்ணத்துக்கு வருமோ அதனால அது பாஷ்யக்காரை பற்றி ஒன்றும் சாய்க்கல. அனுஷ்டானத்தில் ஆசிரமம் இருந்தாலும் அனுஷ்டானம் பண்ண முடியும். பிரம்மச்சரியம்ன்றது ஆசிரமம் இருக்கிறதுனால பிரம்மைக்க பண்ணுறான். விதுரனாக போகும்போது எல்லா ஆசிரமும் இல்லையே, நிராசிரமே ஆகிட்டாங்க. அனாவசியம் இல்லை, அனாவசியம் இல்லை, அனாவசியம் இல்லை. அது அவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து தான் விதுரன் ஆகியிருக்கானே தவிர அதனால அவனுக்கு அனாசிரமிங்கிற பேர் அவனுக்கு சொல்ல யாருக்கு சொல்லலாம்? சனாதகனுக்கு தான் அனாசிரமிங்கிற பேர். அனாசிரமிங்கிற பேர் சொன்னால் சனாதகனுக்கு தான் சொல்லலாம். விதுரன் கூட அனாசிரமி தான். விஷயத்துல இன்னும் வைராக்கியம் வராம அதுதான் போயிட்டா வைராக்கியம் வராம ஆபத் காலத்தில் இருக்கான்னு சொல்லிட்டார். சன்னியாசம் போகல. ஆனா ஜப்பே நைட்டு சம்சித்தி அந்த ஸ்லோகத்தையும் எடுத்துருக்காரு. அவனுக்கு பண்ணணும் தோன்றது பண்ணுறதான் யுக்தம் அப்படின்னு தோன்றது. ஏதாவது சிஷ்டாச்சாரம் அவ்வளோதான் சொல்லிட்டா பாய திறக்காதத்தில் யஜ்வானது பண்ணாத இருக்கக்கூடாது, பண்ண வேண்டியது தான் அப்படிதான் தோன்றுறது. அது மாதிரி அதே மாதிரி அவள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறா. சுமார்த்தாலாம் வைசுதேவமே அனுஷ்டானம் பண்ணுறான். புத்தரனாக இருந்தாலும் கூட வைசுதேவ அனுஷ்டானம் பண்ணுறா. ஏன்னா அது பஞ்சமகா ஐக்கியத்தில் இருக்கிறதுனால பண்ணலாம்ட்டு நாம் அதுக்கு பதில் இருந்ததுன்னா இப்போ அது பத்தினி இல்லாத பதில் சொல்ல போகிறேன். எந்த பட்சத்துக்கும் சாஸ்திரங்கள் எந்த பட்சத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவா. இருந்தாலும் கூட சிஷ்டாச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு அவ்வளோதான். அதாவது சிஷ்டாச்சாரம் வந்து அந்த சிஷ்டாச்சாரம் யாருன்னு சிஷ்டா ஆச்சாரம் என்ன எஜுவாசம் போய் இப்படி பண்றதா அப்படி பண்றதான்னு கேட்டாங்கவா? அது கேட்காது, எது ரைட்டுன்னு கேட்காத, நீ எப்படி பண்றேன்னு கேளு. அதுக்கு இது சிஷ்டாச்சாரம்னு சொன்னால் சிஷ்டனா யாருன்னு சொன்னால் நம்மளுடைய பெரியவாள் யார் சிஷ்டனா இருந்து பண்ணாலும் அதுதான் சிஷ்டாச்சாரம். இப்போ நீர் ஒரு காரியம் பண்ணுறீர், அந்த காரியம் சிஷ்டாச்சாரமா அப்போ சிஷ்டாச்சாரமானு யாருக்கு தெரியும்? அதனால அதுவும் சொல்லுவோம் சிஷ்டாச்சாரம். நம்ம ஏதாவது குலதர்மம் அது எது அப்படியே சொல்லும் போது எதா குலாச்சாரம் தரணும். எங்கள் பெரியவாள் இப்படி பண்ணிட்டு வந்தா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அசாஸ்திரத்தை ஒன்று எங்கள் பெரியவா அப்படின்னா சொல்ல சொல்லலை, சாஸ்திரமாக இருக்கிறத சொன்னான்னு சொல்லுவாங்க. சரி நடுப்புற ரொம்ப பேஜ்னா நாய் எடுத்து அவர் டைம் போயிடுது. இல்லை இது கொஞ்சம் பெரிய விஷயம் வந்ததுனால சபலமான பைக் சொன்னது. சபலமான பைக். அடுத்தது
ரெண்டாவது வந்து தபஹ த்விதீயஹ அப்படின்னு சொல்லிருக்கு. தபசப்தமானது காயக்லேஷே ரூடஹ அப்படின்னுட்டு உபனிஷத் பாஷ்யக்காரர் எம்பெருமானாரே சாதிச்சிருக்கிறது. காயக்லேஷம் உடம்பை வருத்திக்கிறது. உடம்பை வருத்திக்கிறதுன்னு சொன்னதுனால இதில் வந்து பரிவிராஜகர் வைகானசார் எம்பெருமானார் சங்கல்பம்ன்ற அர்த்தத்தை சாதிச்சிருக்க. ஆமாம், தப சந்தாபேன தாத்து காயக்லேஷம் அதற்கு ஆனால் இங்கேயே பாஷ்யத்திலேயே அந்த சூத்திரத்துக்கு பிரம்மம் அந்த சூத்திரத்துக்கு சாதிச்சிருக்காரு. தாத்து பாட்டத்துல சந்தாபேன் தான் இருக்கு. ஆமா, தபசாட்சி எதே பிரம்மங்கிற இடத்துல சங்கல்பம்ன்ற அர்த்தத்தை ஸ்ரீ பாஷ்யக்காரர் பிரகிருதி ஆமா அப்படின்னு சாதிச்சிரு. காயக்லேஷ ரூடாகான்னு சாதிச்சிருக்கார். அந்த அது வந்து பரிவிராஜகாலுக்கும் அது மாதிரி வானப்பிரஸ்தாளுக்கும் அது சமானமா இருக்கிறதுனால அந்த தபசப்தத்தினால ரெண்டு பேரும் கிரகிக்கப்படுறார். வானப்பிரஸ்தாசிரமம் சந்நியாசாசிரமம் ரெண்டு பேருமே கிரகிக்கப்படுறார். அது அடுத்தது திருத்தீயம் அப்படின்னாக்கா பிரம்மச்சரியம். இது வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி விஷயமாக தான் இங்கே சொல்லிருக்கு. உபாகரணி அப்படின்னு சொல்கிறார், அந்த பிரம்மச்சாரி சொல்லப்படலை இங்கே. ஏன் அப்படின்னா அத்தியந்தம் ஆச்சாரிய குலே அவசாதயன் அப்படின்னு இருக்கு அங்கே வாக்கியம். அத்தியந்தம் ஆச்சாரிய குலே அவசாதயன்னு சொன்னதுனால நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு தான் அங்கே பிரசுதமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து இது கிடையாது, சாதாரண பிரம்மச்சாரிக்கு கிடையாது இந்த இடத்துல. ஆனால் அவளுக்கும் பிரம்ம வித்தியில் அதிகாரம் உண்டு, அதை ஒத்துக்கிறோம். இன்னொரு விஷயம், இங்கே வந்து இதை வந்து வெறும் ஆசிரம தர்மமாக அனுஷ்டிச்சான்னாக்க சர்வே ஏதே புண்ணியலோகா பவந்தி அப்படின்னு வாக்கியம். அதனால புண்ணியலோகங்களை அடைவார்கள். அல்லது பிரம்மசம்ஸ்தா அமிர்தத்வமேதி அப்படின்னு அங்கே வாக்கியம் இருக்கு. பிரம்மசம்ஸ்தான்னு சொன்னதுனால பிரம்மணி சம்ஸ்தா ஏஷாம் அப்படின்னு சொல்லாம பிரம்மணி சம்ஸ்தா ஏஷாம், எவர்களுக்கு பிரம்மத்தில் நிஷ்டை இருக்கோ அவள் பிரம்மசம்ஸ்தா, அவள் வந்து அமிர்தத்தை மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு அங்கே வாக்கியத்துக்கு அர்த்தம். இதை என்ன பண்ணிட்டா அத்வைதிகள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது பிரம்மசம்ஸ்தான்றதுனால சந்நியாசாசிரமம் சொல்லப்படுறது. முதல் 3 நாள் கிரகஸ்தான் வானப்பிரஸ்தான் பிரம்மச்சாரி சொல்லப்பட்டது. கடைசி இந்த பிரம்மசம்ஸ்த சப்தத்தினால சந்நியாசாசிரமம் சொல்லப்பட்டதுன்னு அவள் அர்த்தம் பண்ணிருக்கா. ஆனால் அது தவறது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே பிரம்ம வித்தியில் அதிகாரம் உண்டு தான் இந்த இதுவே சொல்லின்னு இருக்கு இது சாஸ்திரம். அப்படி இருக்கும் பொழுது இது இவருக்கு உண்டு அப்படின்றது கிடையாது. இன்னொன்று பிரம்மசம்ஸ்தான்னு சொன்னதுனால அது ரூடமாவோ அல்லது யோக ரூடமாவோ அவள் சொல்லணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, யௌகிகமாகவே இதை சொல்லணும், அந்த புரோக்ஷணி நியாயத்தை வச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு சாதிச்சிருக்கிறது. மொத்தத்தில் இந்த பிரம்மசம்ஸ்த சப்தமானது சர்வேஷாமப்பி ஆசிரமான அனைத்து ஆசிரமங்களுக்கும் அது உரித்தானது. அது யாருக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு இந்த ஓங்கார பிரணவ வித்யை தான் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஓங்கார பிரணவ வித்தியை அனுஷ்டித்தானாகில் அது பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தனோ அல்லது சன்னியாசாசிரமியோ எல்லாருக்குமே மோட்சம் உண்டு. அதுக்கோசரம் இது வந்தது. ஆகையினால அனுஷ்டேயம் பாதராயனகா சாமிய ஸ்ருதேன்னு இருக்கு. சாமிய சப்தத்தினால எப்படி கிரகஸ்தாசிரமத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரியாக வானப்பிரஸ்தாளுக்கும் சரி, சந்நியாசாசிரமங்களுக்கும் சரி, பிரம்மச்சாரிகளுக்கும் சரி எல்லாருக்கும் உண்டு. இது அவளுடைய வர்ணாசிரம தர்மத்தை இட்டே இது அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதால் எல்லா ஆசிரமங்களுக்கும் இது உண்டு. ஆனால் யாருக்கு எந்த தர்மம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தர்மத்தை தான் அனுசரிக்கணும். அதனால தான் விதுராளுக்கும் உண்டுன்னு நாம் ஒத்துருக்கோம். விதுராளுக்கோ அனாசிரமிகளுக்கோ உண்டுன்னுட்டு அந்தராஜாபதி திருஷ்டே என்ற சூத்திரத்தினால எம்பெருமானார் அதை ஸ்தாபிச்சிருக்கிற சூத்திரக்காரர் திருவுள்ளத்தை அனுசரித்து ஆக அனைத்து ஆசிரமங்களுக்கும் உண்டு அப்படின்றதுக்கோசரம் இந்த உபனிஷத் வாக்கியம், சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியமானது இதை நிரூபிக்கிறது. அஸ்மத் குரு பரம்பராயே நமக. எல்லா ஆசிரமத்துக்கும் உண்டு. அடி ஆமாம், அடி அது முக்கியம் இல்லை. சந்நியாசாசிரமும் உண்டு. அவன் என்ன மீமாம்ச காலத்தை ஒத்துக்கல.
அப்படி இல்லை, சன்னியாசாசிரமம் ஆசிரமே கிடையாது. திரையோ தர்மஸ்கந்தா மீமாம்சகா அது இங்கே பூர்வபட்சம்னா சரி வராது. உபநிடத்தை இன்னொரு ஆசிரமத்தை ஒத்துருக்கு, அதுதான் அது சொல்ல இருக்கு. அதுக்காக தான் சன்னிகிதரா